அனல் பறக்க போகுது. அதுக்கான தீய ஏற்பாடு பண்ற வேலைகள்ல தான் இப்போ டிவிக்கே இறங்கியிருக்காங்க. ஆமா, தேர்தல் களத்துல சந்திக்கிறதுக்காக அடுத்த கட்ட பணிகள்ல இறங்கியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பும் தற்போது வெளியாகியிருக்கு. என்ன அறிவிப்பு வெளியாகிருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய இருக்காங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழகம் தொடங்கி வெற்றிகரமா இப்போ அவங்களுடைய தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சி ஆரம்பித்ததுல இருந்து கட்சி கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக விழா வச்சுருந்தாங்க, கொள்கை திருவிழான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுகள் நிறைவடைஞ்சு இன்னொரு ஆண்டுகள் 2ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையும் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மேடைகள்லையும் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய எதிரிகளா யாரை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்னு நிறைய விஷயங்களை மேடையில் நேருக்கு நேராக அதிரடியாக பேசி அவருடைய செல்வாக்கை அதிகரித்து வச்சுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கான பணிகள்லையுமே மும்முரமாக ஈடுபடுறதுக்கான வேலைகள்லையும் இப்போது தொடங்கியிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தும் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேல இருந்துகிட்டே இருந்தது. விஜய் அவர்கள் தேர்தல் களம் வரமாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டுறாரு, எல்லாமே ட்விட்டர்லையும் சோசியல் மீடியாவிலையும் இருக்காங்க, பனையூர் பனையாராவே இருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரும் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது நான் தேர்தல் களம், தேர்தல் அரசியல் மட்டும்தான் இருக்க போறேன், சினிமா பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய முழு பார்வையும் முழு பக்கமும் அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த நிலையில தான் தேர்தல் களம் சந்திக்கிறதுக்காக அடுத்ததா அவங்களுடைய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குச்சாவடி அமைக்கிறதுல அதுல கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான். அந்த வகையில தான் இப்போ வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் அப்படின்றத நடத்த இருக்கிறதாகவும் வர 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குறும்பம்பாளையம் பகுதியில SNS கல்லூரி வளாகத்துல நடைபெற இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த 2 நாள் கருத்தரங்குல முதல் நாள்ல 10 கழக மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும், 2வது நாள்ல 13 கழக மாவட்டத்தை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் இதுல இடம் பிடிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பட்டியல்ல யார் யார் வராங்க அப்படின்றதையுமே அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கருத்தரங்குல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்தரங்குல விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரு அப்படின்னும், தமிழகத்திலுடைய ஆட்சி மாற்றத்திற்கு அதற்கான செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணி எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த கருத்தரங்குல பேச போறதாகவும் புஸ்லி ஆனந்த் அவருடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது மூலியமா இன்னும் ஆழமான அரசியலுக்குள்ள நுழைக போறாரு அப்படின்றதையுமே நம்ம கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். சோ அடுத்தடுத்து வாக்குச்சாவடிகள்ல எப்படிலாம் களப்பணிகள் இருக்கணும், அதற்கு எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும்ன்ற செயல்பாடுகள்ல இப்போ இறங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே 2026 எலெக்ஷன் வர இருக்கு. அதுல இவங்களுடைய தேர்தல் களப்பணி எப்படி இருந்தது, எப்படி இருக்கு, அவங்களுடைய வியூகம்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும்.